அடுத்த 2 நாட்களில் தாவேக தலைவர் விஜய் நாமக்கல் மற்றும் கரூரில் பரப்புரை செய்ய திட்டமிட்டிருக்கும் நிலையில் காவல்துறை சார்பில் அனுமதி வழங்குவதில் இன்னும் சிக்கல் நீடிக்கிறது. திட்டமிட்டபடி நாமக்கல், கரூரில் விஜய் பரப்புரை செய்கிறாரா? அங்கு நடப்பவை குறித்து பார்க்கலாம். தமிழ்நாடு தழுவிய அளவில் சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்கும் தாவேக தலைவர் விஜய் கடந்த 2 வாரங்களில் திருச்சி, அரியலூர், நாகை மற்றும் திருவாரூரில் மக்கள் சந்திப்பு பயணத்தை நடத்தினார். அந்த வகையில் வருகிற 27ஆம் தேதி சனிக்கிழமையன்று நாமக்கல் மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் அவர் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இந்த சூழலில் இன்று நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விமலா தாவேக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி மற்றும் நாமக்கல் நகரில் ஒரு இடமானது தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அதன்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வருகிற 27ஆம் தேதி சனிக்கிழமையன்று நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய காவல்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் தாவேகாவினர் நாமக்கல் நகரில் உள்ள பொய்ப்பேரி சாலை, மதுரை வீரன் கோவில் அருகே தேர்வு செய்யப்பட்டது. தாவேகாவினர் தேர்வு செய்த இடத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும், பொதுமக்கள் அவதிக்குள்ளாவார்கள் என்பதால் அந்த இடத்தை தவிர்த்து மாற்று இடமாக சேலம் சாலையில் உள்ள பொன்னகர், 4 தியேட்டர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு இடத்தை தேர்வு செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். சுமார் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தாவேகாவினர் மதுரை வீரன் கோவில் அருகில்தான் தங்களுக்கு வேண்டும் என உறுதியாக கூறியுள்ளனர். மேலும் தங்களது தலைமையிடம் ஆலோசனை மேற்கொள்வதாக தெரிவித்து அங்கிருந்து புறப்பட்டுச் சென்ற நிலையில் நாமக்கல் வருகை தரும் விஜய் நகரில் எங்கு பேச உள்ளார், காவல்துறையினர் அனுமதி எங்கு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. நாமக்கல் மற்றும் கரூரில் பரப்புரை தொடர்பாக தாவேக தரப்பில் விசாரிக்கையில் இடம் தேர்வில் இன்னும் சிக்கல் நீடிப்பதாக தெரிவித்துள்ளனர்.